சார் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா ஒரு ப்ளம் கேக்கு வாங்கி வச்சுக்குது ஒரு பாக்ஸில். இப்போ நம்ம இப்போ சென்னையிலேருந்து போனால் நம்ம ஏதாவது வாங்கிட்டு போவோம், இல்லை எங்கள் தங்கச்சி எங்கேயும் தான். இது யாரும்மா வாங்கிட்டு வந்து இது என்னம்மா இருக்குதுன்னா, இல்லைப்பா யாரோ வந்தாங்கப்பா அதை கொடுத்தாங்க. இது மட்டுமா கொடுத்தாங்க? இதையே அவங்க கொடுத்தா யார் நம்புகிறேன்? இல்லைப்பா அது பிறகு பாக்ஸை பாருன்னா அதில் ஒரு பைபிள் இருக்குது சார். அந்த கேக் சைஸுக்கு கீழே கேக்கு ஒரு பிளாஸ்டிக் போட்டு நல்லா தாங்க அது கேக்கு வச்சுட்டு அது மேலே ஒரு பைபிள் வச்சு அந்த பாக்ஸ் எடுத்தாந்து கொடுக்குறோம். எங்கள் அம்மா அது என்னன்னு தெரியாமல் அங்கேயே வைக்கிது. அப்போது இந்த மாதிரி இது நம்ம ஊரில் இருக்கிற வேணா கொடுப்பானே. இந்த திட்டத்துக்கு ஸ்பான்சர் யாராக இருக்கும்? வெளியிலேருந்து தானே வருது. அந்த மாதிரி பல சக்திகள் இங்கே இருக்கிற இந்த ஒற்றுமையின்மையை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய மதங்களை வளர்க்க பார்க்குறார்கள். இந்த மக்களே ஒரு பிரிவினை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பிரிவினைவாதிகளின் கைப்பாவைகளாக கொஞ்சம் பேர் இப்படி மாறிடுறாங்க தான் இதை நம்ம பார்க்கணும். வயிறு வளர்க்கணும், வயிறு வளர்க்கறதுக்கு தன்னை புரட்சியாளர்னு காட்டிக்கணும். அதற்காக இந்த மாதிரி பாடல்கள் தொடர்ந்து வருது. அது என்னென்னா, இப்போ பிரிட்டிஷ்காரங்க கூட இவர்களுடைய இந்தியர்களுடைய மத நம்பிக்கையில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு தான் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் தானே அது. இந்த கரிசாடைகள் இந்த மாதிரி பண்ணுறாங்க.